நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் ஓடிடியில் வெளியாக இருக்க ஹத்யா படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். படத்தில் புலிவதனா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே பெரிய பொலிட்டிஷியன் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டுறாரு. இந்த கொலையை பண்ணது யாருன்னு போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எந்த கேஸுக்கான எந்த லீடுமே கிடைக்கவே முடியல. ஏன்னா தடையங்க எல்லாத்தையுமே அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களே அழிச்சிருப்பாங்க. இந்த கேஸ் நம்ம தானியா பாலகிருஷ்ணன் கிட்ட போது அவங்க இந்த கேஸை எப்படி கண்டுபிடிச்சி முடிச்சாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்துல பாசிட்டிவே இந்த கதை தான். படம் 2.5 மணி நேரம் ஓடுனாலும் படத்துல எங்கேயுமே தேவையில்லாத சீன்ஸ்ன்றதே இல்லை. படத்துக்கு தேவையான சீன்ஸாக தான் இருந்துச்சு. படத்துல பாட்டு நிறைய வைக்காதது ஒரு பெரிய ப்ளஸ். தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் நம்ம தானியா இருக்காங்களே பின்னிருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் லவ் ஸ்டோரி மணிக்கு வரும். அதுவும் ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க படத்தில். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணுமா, எந்த அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாமல் ஒருத்தான படம் தாங்க இது. இப்போ இது உங்களுக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.